Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீர் உம்முடைய கற்பனைகளை, அதாவது வார்த்தையை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் 99, உம்முடைய வார்த்தைகள், அதான் சாட்சிகள்னு சொன்னா உம்முடைய வார்த்தை வசனம் என் தியானமாய் இருக்கிறபடியால், பாருங்க இதெல்லாம் தியானத்தினால வர்றது, என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை, அதாவது உம்முடைய வார்த்தைகளை, அதை தான் கட்டளைன்றான், உம்முடைய வசனங்களை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்ல ரொம்ப தைரியம் வேணும். நம்முடைய தியானம் நிச்சயமா ரிசல்ட்டை கொண்டு வருன்றான். இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கலாம். சத்துருக்களை காட்டிலும் ஞானமாக்குறது, நமக்கு போதித்தவர்களை காட்டிலும் நம்ம ஞானம் உள்ளவர்களாக மாறுறோம். எத்தனையோ இடங்களில் பாருங்க, சிலர் எங்கேயோ படிச்சிருப்பாங்க, யார்கிட்டயோ படிச்சிருப்பாங்க பைபிளெல்லாம், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய ஆளாயிடுவாங்க. அப்படிலாம் இருக்குது. அப்போ போதித்தவர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்களாக்குது, முதியோர்களை பார்க்கல ஞானம் உள்ளவர்களாக்குது. இப்படியெல்லாம் ரிசல்ட் பிளைனா எல்லாருக்கும் விளங்கும்படியாக வருகிறது. தியானம் பயனை கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். 1 தீமோத்தேயு 4:15. இது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது. நான் தமிழில் வாசிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. சில நேரத்தில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தமிழில் வாசிப்போம், அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன் உங்களுக்கு. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்தெரு. இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது எப்படி வரும்னா, இவைகளையே சிந்தித்து கொண்டுன்ற இருக்கிற இடத்துல மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ் இருக்குது. மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். மெடிடேஷன் அங்கே வருது பாருங்க. எல்லாரும் மெடிடேஷனை பற்றி விவரமாக போதிக்கல, சங்கீதக்காரர் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக எடுத்து சொல்லலை. ஆனால் எல்லாரும் மெடிடேஷனை, கடவுளுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுறதுல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனுடைய விளைவுகள் என்ன எல்லாம் புரியுது அவங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க? மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். ஏன் மெடிடேட் பண்ணு? நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கான்? மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ் ஸோ தட் யுவர் ப்ராஃபிட்டிங் மே பி நோன் டு ஆல். ப்ராஃபிட்னா எத்தனை பேருக்கு வழங்குது? எல்லாருக்கும் வழங்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷே தெரியாத ஆளு கூட ப்ராஃபிட்னா மட்டும் வழங்கும். சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் வழங்கும் பாருங்க. ப்ராஃபிட்னா லாபம் இல்லையா? அப்போ என்ன சொல்லுது? இதே மெடிடேட் பண்ணு. மெடிடேட் பண்ணும்போது நீ லாபம் அடைவாய். நல்லா, அதான் ஃபோர்ஸ்ஃபுல் டிரான்ஸ்லேஷன். நீ லாபம் அடைவாய். நீ லாபம் அடைவது யாவருக்கும் விளங்கும்படியாக இதே மெடிடேட் பண்ணி இதிலேயே நிலைத்திரு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவரும் மெடிடேஷனை நம்புறாரு. ஏன்னா அவரும் தியானம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இதையே மெடிடேட் பண்ணி இதிலே நிலைத்திரு. ஏன்னா இதன் மூலமாக நீ லாபம் அடைவதை, நீ முன்னேறுவதை, நீ உயர்வதை, நீ வாழ்ந்திருப்பதை யாவரும் காணும்படியாக இதிலேயே மெடிடேட் பண்ணுன்றார். பாருங்க, லாபம் அடையும் போது அதை மறைக்கவே முடியாது. வியாபாரம் நல்லா போகுது, சம்பாத்தியம் நல்லா வருதுன்னா அதை மறைக்கவே முடியாது. ஏன்னா பைக்கு புதுசாகிடும், முள்ளமாக ஒரு காரு தலை தூக்கும், அப்புறம் முள்ளமாக ஒரு ஃப்ளாட்டு வாங்குவீங்க, மனைவி நகையெல்லாம் கொஞ்சம் புதுசு புதுசாக போடும். லாபம் வர்றதை மறைக்க சொல்கிறேன், லாபம் வர்றதை மறைக்க முடியாது. பாருங்க, மறைக்கிறதுக்காக கர்த்தர் வைக்கல லாபத்தை, யாவருக்கும் அது விளங்கணுன்றாரு. எந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சிங்கன்றது நிறைய பேர் பாருங்க ஒளிச்சு வைக்கிறாங்க. அதை யாருக்கும் காட்டிடக்கூடாதுன்னு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இல்லை நான் டிஸ்பிளேல வைக்க விரும்புகிறேன், ஷோ பீஸில் வைக்க விரும்புகிறேன், உன்னை ஒரு ஷோ பீஸ் ஐட்டம் ஆக்க விரும்புகிறேன்றாரு. கர்த்தர் பாருங்க எப்படி பண்ணுறாருன்னு. கர்த்தர் இருக்கிறதுலையே ஒர்ஸ்ட் ஆளை எடுத்து பெஸ்ட் ஆளாக மாற்றி அவனை ஷோ பீஸில் வைக்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு அதில் தான் பெருமை. என்ன பண்ணியிருக்கான் பாரு நீ, அவனு போற வரவங்களாம் பார்க்குற மாதிரி அவனை வைக்கிறார். ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை எங்கேயோ காட்டில் கிடந்தான், எங்கேயோ ஒரு ஊரில் கடவுள் அறியாத ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை கூப்பிட்டு அவனை உன்னை ஆசீர்வதிக்கவே அவன் கேட்டானா,
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனை வலுக்கட்டாயம் ஆசீர்வதிச்சிட்டார். அவனை ஐயோ போதும் போதுன்ற அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி. ஏன்னா அவனை ஒரு ஷோ பீஸ் ஆகணும் உலகத்துக்கு முன்னால். நான் ஒரு மனுஷனை எடுத்தேன்னா, என்ன ஒரு மனுஷன் நம்பி வந்தான்னா, என்ன நம்பி ஊரை வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்னா, என் பின்னால வந்தான்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஆபிரகாம் ஷோ பீஸ் ஆக்குனாரு. இஸ்ரவேல் மக்களை ஒரு ஷோ பீஸ் ஆக்குனாரு. வேத வசனமே அப்படி சொல்லுது பாருங்க, பைபிளை கரெக்டா வாசிக்க. இஸ்ரவேல் மக்களை காட்சி பொருளாக்குறாராம். ஏன்னா மற்ற தேசங்கள் எல்லாம் இவர்களை பார்த்து ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் இவருடைய வெளிச்சத்தண்டையில வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்ததன் நோக்கம் என்ன, அவர்களை உயர்த்துறதன் நோக்கம் என்ன, எல்லாரும் பார்த்து இவருடைய தேவன் மெய்யான தேவன் என்று அறிந்து இந்த தேவன் அண்டையிலே எல்லாரும் வர வேண்டும். நோக்கம் இருக்கு பாருங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்க சாப்பிட்டு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கடவுள் அண்டை எல்லாம் வரணும். அதை பார்த்து கடவுள் அண்டையில் எல்லாரும் வர வேணும் என்று கர்த்தர் ஆசைப்படுறாரு பாருங்க. அப்ப ப்ராஃபிட் பண்ணும்போது ப்ராஃபிட் பண்ணணும்ன்றாரு. ப்ராஃபிட் பண்றீங்களா? கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குதா? லாபம் அடைந்தீர்களா? எந்த அளவுக்கு லாபம் அடைந்தீர்கள், எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தீர்கள், எந்த அளவுக்கு பயனடைந்தீர்கள்? பயனடையலைன்னா அது கடவுள் ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. நான் போனேங்க எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்றாங்க சிலர். போனால் எதாவது நடக்கும் நான் சொல்லியிருக்கீங்க, என்ன மந்திரமா பண்ணுறோம் இங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து வசனத்தை கேட்டு தியானித்து அதில் இருக்கிறது உங்களுடையதான் மாறணும். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்றதான் இருக்குது. நாங்கள் அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோம், உங்களை எப்படி ஆக்கிடுறோம் அப்படி ஆக்கிடுறோம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. கடவுள் என்ன சொல்கிறார் அதை நான் போதிக்கிறேன். நீங்கள் அதை எப்படி எடுத்து உங்களுடையதாக்கிக்கிறீங்கன்றதுல தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது இல்லைங்களா? அப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களா, பயனடைகிறீர்களா? பயனடைகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது யாவருக்கும் விளங்கும்படி தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ பயனடைகிறது எல்லாருக்கும் தெரியணும், நீ முன்னேறது எல்லாருக்கும் தெரியணும், நீ அப்போ இப்படி இருந்த இப்போ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறார். பாருங்க, சாட்சியா இருக்கணும் சாட்சியா இருக்கணும்ன்றாங்க. சாட்சியா இருக்கணும் சாட்சியா இருக்கணும். சிலர் வந்து பேட்ஜா குத்திக்கிறது, எல்லாத்தையும் பேட்ஜை பார்த்தாலே ஓடிடுறாங்க சிலர். ஐயோ இது என்ன பேட்ஜா குத்திருக்காருன்னு. சாட்சியா இருக்கிறதுனா என்ன? சாட்சியா இருக்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடந்து பயனடைய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அந்த பயனை மற்றவங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுதான் சாட்சியா இருப்பது. நிறைய பேர் சாட்சியா இருப்பதை வந்து இப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க, சாட்சி சொல்லுன்னு. அதனால மைக்குக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நான் சாட்சி சொல்லணுங்க, ஒரு நாள் நான் சாட்சி சொல்லணும், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் சாட்சி சொல்றேன். சாட்சி சொல்லலாம், சிலர் சொல்லலாம், ஏதோ ஒரு நேரம் எப்போ ஒரு நேரம் சில நேரத்தில் விடுறோம் சாட்சி. எல்லாரும் சாட்சி சொன்னால் அப்புறம் என்ன ஆகுறது? வெறும் சாட்சி தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. நிறைய சாட்சி இருக்குது, சாட்சி சொல்லலாம். ஆனால் சாட்சி சொல்றதை பற்றி வேதம் சொல்லலை, சாட்சியாக இருக்கிறத பற்றி தான் சொல்லி இருக்குது. சாட்சி சொல்றது வேற, சாட்சியா இருக்கிறது வேற. சாட்சியா இருக்கிறது எப்படி? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பயனடைந்து அந்த பயன் எல்லாருக்கும் விளங்க வேண்டும். அதுதான் சாட்சியாய் இருப்பது. ஒரு பிரபலமான ஆளை கேட்டாங்களாம், எது சீக்கிரம் பிரயாணம் பண்ணுது, தந்தியா அல்லது வதந்தியா? தந்தியா அல்லது வதந்தியான்னு கேட்டாங்களாம். அச்சனாரி போன தடவை நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு டெலிகிராம் கொடுத்தேன், என்னை வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் போய் இறங்கின பிறகு என்கிட்ட கொண்டு வந்து தரான் போஸ்ட்மேன் டெலிகிராம்ன்றாரு. அந்த அளவுக்கு அது வேகமாக பயணிக்குது. ஆனா வதந்தி நீங்க அனுப்புற இடத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க அனுப்பாத இடத்துக்கும், மூல முடுக்கெல்லாம் உலகத்துக்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா பரவிடும். கண்டிப்பா வதந்தி உண்டாகும். ஹலோ, வதந்தியை நிறுத்த முடியாது. ஒரே வதந்தி கிளப்பி விட்டாங்கயா, வதந்தி கிளப்பதான் செய்வாங்க. நான் பார்த்த அனுபவத்தில் ஏதாவது வதந்தி கிளப்பிட்டே இருப்பான் பாருங்க. 2 வாரம் ஊர்ல இல்லைன்னா ஒரு வதந்தியை கிளப்பிடுவான். என்னத்தையே ஒரு வதந்தி. வதந்திக்குன்னே சில பேர் வழியில் இருக்கிறாங்க. அதனால வதந்தியை ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. ஆனால் ஒன்று பண்ணலாம், அதை நல்ல வதந்தியா ஆக்கலாம். என்ன மாதிரி வதந்தியா?
10 வருஷம் முன்னால பாத்தியா எப்படி இருந்தாருன்னு, இப்போ பாத்தியாப்பா எப்படி இருக்கிறாருன்னு. அவன் எப்படி இருந்தான் தெரியுமா, இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் தெரியுமா, இந்த குடும்பம் எப்படி இருந்து தெரியுமா, இன்னைக்கு எப்படி. அந்த மாதிரி வதந்தி போட்டோம். வதந்தி அவாய்ட் பண்ண முடியாது. அதனால அந்த வதந்தியை நல்ல வதந்தி ஆக்கி ஊரெல்லாம் பரவட்டும். அது இன்டர்நெட்ல வரும், ஃபேஸ்புக்கில் வரும், எல்லாத்துலேயும் வரும், பரவட்டும். ஊரெல்லாம் பரவணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அது என்ன மாதிரி வதந்தியா இருக்கணும்? நல்ல வதந்தி. நீங்க எப்படி பயனடைந்தீர்கள் என்கிறத பற்றிய ஒரு வதந்தி. ரொம்ப முக்கியம் பாருங்க. அதை வெளியே போய் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. சில நேரத்தில் பாருங்கள், சில பிரபலமான ஆளுங்க ரட்சிக்கப்பட்டுறாங்க, அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய அதிகாரிகள் இது மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இந்த கூட இருக்கவங்க சும்மா விடுறது இல்லை அவங்கள. எனக்கு தெரியும் ஒரு ஆள் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. அவரை பிடிச்சி ஒரு கும்பல் என்ன பண்ணிச்சு, சாட்சி கொடுங்க சாட்சி கொடுங்கன்னு ஒரு வாரமும் சாட்சி கொடுக்க கூப்பிட்டு போயிடுறது. ஒரு 5 வருஷம் பொறுத்த அவரை கேட்டேன், எங்கே கோயிலுக்கு போகிறேன்? கோயிலுக்கு எங்கே பிரதர் போகிறேன்? வாரம் சாட்சி தான் கொடுக்குறேன்னாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல சாட்சி கொடுக்குறேன்னாரு. அவருக்கு ஒன்றும் தெரியல, பைபிளும் தெரியல, ஒன்றும் தெரியல, ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அவர் சாட்சி தான் கொடுக்குறாரு. இந்த ஆளுங்க பிடிச்சிட்டு போய் வரிசையாக சாட்சி கொடுக்க வச்சே ஆளுக்கு எடுத்து விட்டாங்க. ஆளை குட்டிச்சவராகிற வரைக்கும் விடவே மாட்டாங்க அவங்க. ஒரு நல்ல கோயிலுக்கு போங்க, சாட்சியாக இருக்கிறது பற்றி கற்றுக்கலாம். சாட்சியாக இருக்கிறதுங்கிறது சாட்சி சொல்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, நம்ம சாட்சி சொல்லவே வேண்டியதில்லை, சாட்சியாக இருந்தாலே போதும். அடுத்து சொல்கிறாரு, என் மாமியாருக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேங்க நம்ம சபையை பற்றி, ஆனால் அந்த அம்மாவுக்கு நம்ம சபை பிடிக்கல, வரமாட்டாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கோபம் அவங்க மேலே. எங்களோடயே இருக்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன ஒருவேளை உங்களால தான் வரமாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. சும்மா வான்னா இப்படி வருவாங்க, விட்டுட்டு வந்துடுங்க. இல்லை அவங்க எங்கே போகணுன்னு விரும்புகிறாலும் அங்கே கொண்டு போய் விட்டுடுவாங்க. அப்புறம் பிக்கப் பண்ணுங்க, ஒன்றும் சொல்லாதீங்க, வாங்கன்னு. என்னைக்கு வரமாட்டேங்கிறாங்களோ அவங்கள வாங்கன்னு சொல்லாதீங்க. சொல்லாம நீங்க பயனடைகிறத அவங்க பார்க்கட்டும். வசனத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பயனை அவர்கள் காணட்டும். இதை விட்டு போட்டு நீ ஒரு மாமியாரா, நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிற, எங்க கூடயே இருந்துட்டு எங்க கோயிலுக்கு வரமா, இப்படிலாம் சொன்னா ஆமா இவர் சொல்லுவாரு நான் செய்யணுமான்னு. அந்த அம்மாவுக்கு இருக்கும்ல, மாமியார்னா சும்மாவா, இவர் சொல்ல நான் செய்யணுமா அப்படின்னு அதனாலே செய்ய மாட்டாங்க. அதை செய்யாமல் பேசாமல் வாயை மூட்டிருந்தா நீங்கள் பயனடைகிறத அவங்க பார்த்தாங்கன்னா அப்புறம் மொல்லமாக ஒரு நாள் கேட்பாங்க, இடம் இருக்குதா காரில், நானும் உங்களோடய வந்துடுறேன்மா. சரி வாங்க, ஒரு தடவை கூப்பிட்டுவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் கேட்பாங்க, இந்த வாரமும் நான் இங்கேயே வந்துடுறேனேம்மாங்க. சரி வாங்க. அப்படி கூப்பிட்டு வரணுமே ஒழிய, சாட்சியாக இருக்கணுமே ஒழிய, சும்மா போட்டு ஒருத்தரை வலியுறுத்தி ஒருத்தரை போட்டு கட்டாயப்படுத்தி திட்டி கிட்டி நான் உனக்கு காமிக்கிறேன் எங்க இதுதான் கரெக்ட் ஆகும், பாஸ்டர் சொன்ன பிரசங்கத்தை இன்னைக்கு சுருக்கமாக 10 நிமிஷத்தில் போட்டு வெடிக்கிறேன் உன் மேலே அப்படின்னா, நான் அந்த மாதிரியா பிரசங்கம் பண்ணுறேன்? ஏங்க நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் போய் அதை எடுத்து வெடிக்கிறதுக்கா? அங்கே போட்டு பாமாட்டம் வெடிக்கிறது, அதை போட்டு கிடையாது. நம்ம அதுக்கு பிரசங்கம் பண்ணல, சாட்சியா இருப்போம். எப்படி சாட்சியா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் பயனடைய வேண்டும். அது தியானிச்சு அதனுடைய பயனை எல்லாரும் காண வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள், நம்ம சொந்தக்காரர்கள், அவங்கெல்லாம் எல்லாருமே காண வேண்டும். எல்லாரும் அதை பார்த்துட்டு அவங்களே கேட்பாங்க எங்க போறீங்கன்னு. அப்ப சொல்லுங்க, ஆமா இங்க தான் போறோம், வாங்க பயனடையுங்க, நீங்களும் பயனடையுங்க, வாங்க முன்னுக்கு வழி வேணா காமிக்கிறேன், வா கூப்பிட்டு வேணா கொண்டு போய் விடுறேன், வா. அவ்வளோதான ஒழிய மற்றபடி நாம் போய் இன்னைக்கே சொல்லி இதை நிரூபித்து காமிக்கிறோம் உனக்கு அப்படின்னு நம்ம நிற்க வேண்டியது யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம். நீங்கள் லாபம் அடையணும், லாபம் அடைகிறது எல்லாருக்கும் தெரியணும். கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நீங்கள் லாபம் அடையணும். எப்படி லாபம் அடைய முடியும்? தியானம்தான். அதனால் இதிலேயே தியானமாயிரு, இதிலேயே நிலைத்திரு, நீ லாபம் அடைவதை எல்லாரும் காண வேணும்ன்றார் பவுல் தீமோத்தேயுட்ட. சரி, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நிறைய பேருக்கு இந்த வசனம் சில நேரத்தில் புரியாமல் இருக்குது. பரலோக ராஜ்யம்ங்கிறது
பலவந்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. பரலோராஜ்யம் வந்து ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கறியும் சோறும் சாப்பிட்ற கூட்டம் இல்லை. நான் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவேன் பிரதர், கரெக்டாக வந்துடுவேன் பிரதர், அப்படி இல்லை. இது வந்து பலவந்தம் பண்ணுற கூட்டம். பலவந்தம் பண்ணுறதுனா என்ன? ஒரு தீவிரம் அவர்களுக்குள்ளே இருக்குது. என்ன விதமான தீவிரம்? கடவுள் எனக்காக இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, கடவுள் எனக்காக இவ்வளவு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எதுக்கு பலவந்தம் பண்ணணும்? கடவுள் எனக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறத பிசாசு என்னிடத்துல மறைச்சு போட்டான். இவ்வளவு நாள் நான் அதை அடையாதபடிக்கு தடுத்து போட்டான். நான் அதை அடையாதபடிக்கு என்னென்ன தடைகளை கொண்டாடணுமோ, என்னென்ன தப்பான போதனைகளை கொண்டாடணுமோ எல்லாத்தையும் கொண்டாந்து குறுக்க போட்டு நான் அதை அடைய முடியாதபடி பண்ணிட்டான். ஆனா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து இது என்னுடையது என்கிற வெளிச்சம் எனக்கு வந்துருச்சு. நான் இனிமேல் அதை அடையாம விட மாட்டேன். பிசாசை மேற்கொண்டு அவனுடைய எல்லா தடைகளையும் மேற்கொண்டு என்னுடையதை நான் சொந்தமாக்கி கொள்ளுவேன். அதான் பலவந்தம் பண்றது. பிசாசு பாருங்க பொல்லாதவன். அவன் என்ன பண்ணிட்டான்? இதை ஜனங்க நிறைய பேர் கடவுள்கிட்ட போய் பலவந்தம் பண்ற மாதிரி ஆக்கி விட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? கடவுள் தான் வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால கடவுள்கிட்ட நீ வாங்கணும்னா நல்ல உபவாசம் கடை, நீ வந்து சிங்காசனத்தை பிடிச்ச ஆட்டு. ஒருத்தர் சொல்றாரு, நாங்கள் எல்லாம் உபவாசம் இருந்து சிங்காசனத்தை ஆட்ட போறோமாக்கும். நான் பார்த்து கையை போயிட போகுதுங்க. அப்படி சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது. அதெல்லாம் பிடிச்சி ஆட்டக்கூடாது பாருங்க. அது பர்மனண்டா இருக்கிறது. அது ஆட்டி கீட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆட்டக்கூடாது, போய் ஆட்டிட்டு இருக்கக்கூடாது. சிலருடைய உபவாசம் ஜபம்லாம் அதை பற்றி தான் இருக்கு. போட்டு ஆட்டிட்டு ஆட்ட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் என்ன கொடுக்காம வச்சு அவர் என்ன தூங்கிட்டா இருக்காரு போட்டு நீங்க ஆட்டி எழுப்புறதுக்கு அவரை ஒன்றும் கிடையாது. அவர் சொல்றாரு, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் எப்படி கொடுக்காம இருப்பாரு? கொடுக்கறதுக்கு அவர் ரெடி, கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தம், கொடுத்து முடிச்சிட்டாரு, நம்மளுடைய இதை ஆக்கிட்டாருன்னு வேதம் சொல்லுது. அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கொடுத்துட்டாருங்க. அதை நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருட்டடிப்பு பண்ணி, அதை நீங்க புரிந்து கொள்ளாதபடிக்கு கண்களை குருடாக்கி, அதை நீங்கள் அடைய முடியாதபடிக்கு தடை செய்கிற பிசாசின் சக்தி ஒன்று வேலை செய்கிறது, பலவந்தம் பண்றது. ஆகவே கடவுள்கிட்ட போய் பலவந்தம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவரில் பிரச்சனை. நமக்கு இந்த பிசாசின் தடை செய்கிற சக்திகள் தான் பிரச்சனையா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பலவந்தம் பண்ணுகிறவர்கள். எப்போ பலவந்தம் பண்றவர்களா மாறணும்? இதுக்கு மெடிடேஷனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் நீங்க. எப்போ பலவந்தம் பண்றவர்களா மாறுறோம் நம்ம? தீவிரம் எப்போ வருது நமக்கு? இது என்னுடைய, இது என் சொந்தமாக்கிறேன்னு எப்போ வருதுன்னா, கடவுளுடைய வார்த்தை கேட்டதை தியானித்து அதை புரிந்து கொண்டு இவைகளெல்லாம் என்னுடையது என்கிற வெளிச்சம் உள்ள வரும்போது தான். அது தியானத்தின் மூலமா தான் வருது பாருங்க. மேலோட்டமா வார்த்தையை கேட்டு போறவங்களுக்கு அது வரவே செய்யாது. என்ன நல்ல பிரசங்கம் கேட்டாலும் அது வராது. வசனத்தை தியானிக்க தியானிக்க இது என்னுடையது, நான் விடுறதுல சொந்தமாக்கியே தீருவேன் என்கிற ஒரு பலவந்தத்தின் எண்ணம் வருகிறது. அப்ப நீங்க பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்கிறவர்களாக மாறுவீர்கள். இருக்கீங்களா? அப்ப பலவந்தம் பண்ணி எடுக்கணும்ன்றார். பயனடையணும், விட்டுறக்கூடாது, அதை கோட்டை விட்டுறக்கூடாது. பிசாசு தடை செய்கிறவனா இருக்கிறான், கண்களை குருடாக்குறவனா இருக்கிறான். அதையெல்லாம் மீறி தியானத்தின் மூலமாக இதை குறித்த ஒரு வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் பெற்று எது உங்களுடையது என்பதை அறிந்து கொண்டு அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். பலவந்தத்தினால் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். விட்டுறக்கூடாது. உங்களுடையதை நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது. சங்கீதம் 1 படித்தோம் இல்லையா? அன்னைக்கு என்ன சொல்லியிருக்குது? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன அர்த்தம்? நாம பயனடைகிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த மனுஷனை மரத்தை போல வர்ணிக்கிறார். நீர்க்காலின் ஓரம் நடப்பட்ட மரம். அந்த மரத்துக்கு எப்படி இலைகளும் கனிகளும் எல்லாம் இருக்குது, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் இலைகளும் இருக்குது, கனிகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. இலை எப்படி இருக்குது? காஞ்சிரு கிடக்கா? பச்சை பசேர்னு இருக்கா? உங்க இலையில பார்க்கும்போது அது பச்சை பசேர்னு இருக்கணும், செழிப்பா இருக்கணும். நீர்க்காலின் ஓரம் நடப்பட்டிருக்கிற ஒரு மரம் போல நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் கனிகள் எப்படி இருக்கிறது? இனிப்பான விழா இருக்குதா? இனிமையான விழா இருக்குதா? எப்படி இருக்குது? அது அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் பயனடைகிறது எல்லாருக்கும் தெரிய வேணும். எல்லாருக்கும் தெரிய விதத்தில் நம்ம பயனடையணும். அது தியானத்தின் மூலமாக தான்
முடியும். வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக நம்முடைய பயன் எல்லாருக்கும் விளங்கும்படியாக ஆகிறது.